வெல்கம் டு அக்ஷுஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக் பிரியாணி தான். இது வந்து லேயர் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, அதே மாதிரி முட்டையும் பாயில் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டே வந்து முந்திரி திராட்சை அதே மாதிரி பிரியாணி லேயருக்கான வெங்காயத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து கிரேவிக்கான இது தான். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடாயில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கருவேப்பிலை ஆட் பண்ணி ஒரு பின் சால்ட் போட்டுட்டா ஈஸியாக வெங்காயம் வதங்கி வந்துடும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அது நல்லா பச்சை ஸ்மெல்லு போனதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி அதை நல்லா ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுட்டா நல்லா மேஷ் ஆகி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, கிரேவிக்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டா அந்த மசாலாஸோட பச்சை ஸ்மெல் போயிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி விட்டு அது நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கிரேவி. ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். நம்ம இப்போ பிரியாணி ரைஸ்க்காக பார்க்க போகிறோம். பிரியாணி கிடையாது, ரைஸ் மட்டும். அதனால் நம்ம வந்து குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அது கூடவே லைட்டாக கீயும் போட்டுட்டு ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நீங்கள் வந்து ஸ்டவ் சிம்மில் வச்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் தயிர், அதுக்கப்புறமா தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றியிருக்கேன். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் சால்ட்டோட இது டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக கூட இருந்தால் தான் ரைஸ்க்கு கரெக்டாக இருக்கும். நல்லா வந்து இந்த மாதிரி ரைஸும் இதுவும் மேலே வர ஸ்டேஜில் குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டா ரைஸ் ரெடி ஆயிரும். சிம்லேயே வச்சு இது பண்ணிட்டீங்கன்னா அடி பிடிக்காது. அதே மாதிரி நான் எல்லாமே முன்னாடியே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். கொத்தமல்லி, புதினாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம லேயர் பண்ண போகிறோம். குக்கர்லேயே வந்து ஃபஸ்ட்டு லேயர் ரைஸ் போட்டதுக்கப்புறமா முட்டை கிரேவி பண்ணியிருக்கோம்ல, அதில் இருக்கிற முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லேயர்லேயே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கிரேவியும் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி, புதினா போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியனை, அதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரி திராட்சை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய்யும் விட்டுட்டு அடுத்த லேயர் ரைஸு, அதே மாதிரி அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கிரேவி, அந்த மாதிரி ஒரு 2-3 லேயர் போட்டு எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக மேலே வந்து ரைஸ் போட்டுக்கோங்க. ரைஸ் போட்டுட்டு லாஸ்ட்டு லேயர் வந்து ரைஸாக தான் இருக்கணும். அதுக்கு மேலே நான் இந்த மாதிரி மஞ்சத்தூள் கலக்கின தண்ணி ஊற்றிருக்கேன். அது போட்டுட்டு ஃபுல்லாக வந்து வெங்காயம், திராட்சை, முந்திரி, அதுக்கப்புறமா நெய், கொத்தமல்லி, புதினா இது எல்லாமே போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம தம் வைக்க போகிறோம். குக்கர் வந்து தோசைக்கல் மேலே வைக்க போகிறோம். ஒரு தோசைக்கல்லை வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா லோ பண்ணிவிட்டு குக்கர் அது மேலே வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு அது வந்து செட் ஆயிரும் தம்மில். நம்ம வந்து இது வந்து சாப்பிடும்போது அப்படியே மேலேருந்து அப்படியே கேக் கட் பண்ணுற மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லேயர் கரெக்டாக வரும். எல்லாமே இந்த மாதிரி எல்லோ, ஒயிட் கலந்த மாதிரி இருக்கும் ரைஸு. கண்டிப்பாக எல்லோரும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது டேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் இந்த மாதிரி தான் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டூ சப்ஸ்கிரைப் மை சேனல்.